ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஹேட்டில் ஒரு கலடா. அதோட பார்ட் 3 தான். இதில் லாஸ்ட் பார்ட் இதில் விட்டுருந்தோமோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஜிமின் கேட்டிருப்பாங்க ஜங்கு கிட்ட, உனக்கு லவ் தான் பிடிக்காதா இல்லை என்ன பிடிக்கல சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு ரெண்டுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ட் பண்ணியிருப்பாரு. இப்போ ஜிமின் அண்ட் ஜங்கு தனித்தனியாக அவங்க ரூமில் தான் தூங்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கா, நம்ம எப்படி தான் சேஞ்ச் பண்ணுறது, ஏன் இப்படி இருக்கான், உண்மையாகவே அப்படி இருக்கானா என்ன, ஏன் நான் போய் இவன் மேலேயே ஃபாலோ ஆகணும் பாரு, எனக்கு அவனை மட்டும்தான் பிடிச்சிருக்கு, அவன் ரொம்ப ஹர்ட் பண்ணுறான், ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன பண்ணட்டும் சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க. ஜிமின் ஒரு வார்த்தை கூட பேசுகிற ரொம்ப அமைதியாக இருக்காங்க. இப்போ எனக்கும் டேக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னாச்சு மோச்சி, ஏன் இப்படி இருக்கா அப்படி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லடி சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லு மோச்சி அப்படி சொல்கிறாங்க. இல்லை அவனுக்கு என்ன தான் உண்மையாக பிடிக்கல, இல்லை லவ் உண்மையாக பிடிக்கலன்னு தெரியலடி சொல்கிறாங்க. தெரியலையா, ஏன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், ஆனால் அப்படி இருந்தால் அவனுக்கு வந்துட்டு எனக்கு பிடிக்காத மாதிரி இருக்குது, என்ன தான் உண்மையாக பிடிக்கல போல, அப்புறம் லவ்லாம் பிடிக்கும் தான் தோணுது, என்ன பிடிக்கல போல சொல்கிறாங்க. உன்னை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா மோச்சி அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் தான் அப்படி சொல்கிறீங்க, நீங்கள் என்னோட ஃப்ரெண்டு அதனால் அப்படி சொல்கிறீங்க, ஆனால் அவனுக்கு என்ன பிடிக்கல அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப டியர்ஸ் ஆகுது அவருக்கு. இப்போ இது பார்க்குற டேக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிமினை கூட்டிகிட்டு வெளில தான் போகிறாங்க. இப்போ இதெல்லாம் ஜங்குக்கு பார்க்குறாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்களோ அவர் கேட்கல, அவர் பாட்டு பார்த்துட்டு இருக்காரு. வெளில கூட்டிகிட்டு போகிறாங்க. அழாதடா, ஒன்றும் இல்லை சரியா, எதுக்கு அழற சொல்கிறாங்க. நீ அதெல்லாம் ஆசைப்பட்ட, அவனோட போயிட்டு அவன் கூட இருக்கிற மாதிரி என்ன மேரேஜ் அவங்க கூட நடந்துருச்சு, சரி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகணும், என்ன ஒன்று வேணும் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கேட்குறேன்னு சொல்கிறாங்க. இல்லாட்டி நான் கூட கேட்கலான்னு தான் நினச்சேன், ஆனால் எனக்கு அந்த இடத்துல சரி டைம் கிடைக்கல சொல்கிறாங்க. கேட்க ஒரு மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது சொல்கிறாங்க. ஏன் பயம், அவன் ஏன் அப்படி இருக்கான்னு அவங்களுக்கு தெரியுமில்ல ரீசன், எதனால் அப்படி இருக்கான், அவனுக்கு ஏன் லவ்வில் வந்து ட்ரஸ்ட் இல்லை, அவன் ஏன் நம்ப மாட்டான்னு கேளு அப்படி சொல்கிறாங்க. சரி இப்போ கொஞ்சம் ப்ளேஸ் போட்டு நான் கேட்குறேன் சொல்கிறாங்க. இப்போ டெய்லி இப்படி தான் ஜிமின் டேரெக்டாக வந்து அவர் ரூமுக்கே போயிடுவார். குக் பண்ணவே தெரியலனாலும் எதுவும் உனது உருட்டி பரட்டி சாப்பிட்டுட்டு இருப்பார் பாவம். இப்படி தான் இருப்பார். அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி தான் பேசுவார். இப்படி தான் போயிட்டுருக்கோம். ஜிம் கொஞ்சம் கூட நான் கண்டுக்கவே மாட்டேன். ஆனால் பார்ப்பாரு, இவன் இப்படி இருக்கான், வேற ஒரு பர்சனை விட்டுட்டு போயிடுவாங்களே, ஏன் இப்படி போகவே மாட்டேன்றான் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து இவர் போகணும்னு நினச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி அவர் இருக்கார் ஒரு பக்கம். இப்போது இந்த ஜிம்மோட வீட்டில் பார்க்குறேன்டா, ஏங்க சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மோட பர்த்டே வருது. ஆமாம், எனக்கு ஜிம்மின் பர்த்டே இங்கேயே செலிப்ரேட் பண்ணணும்னு தோணுது. அங்கே வந்துட்டு அவங்க வீட்டில் வேண்டாம், அவங்க 2 பேர் தான் இருக்காங்க, நம்ம எங்கே செலிப்ரேட் பண்ணால் தான் நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் வருவாங்க, இங்கே பண்ணலாமா சொல்லி கேட்குறாங்க. பண்ணலாமே, நல்லாயிருக்குமா சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்படின்னா நம்ம ஜிம்மின் பர்த்டே இந்த வீக்கெண்ட் வருது, நம்ம வந்து ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி பண்ணலாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிம்மின் நான் எப்போவுமே பேசும்போது சொல்கிறேன், ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க, எனக்கு நம்பிக்கையே இல்லை தெரியுமா சொல்கிறாங்க. என்னாச்சுமா, ஏன் அப்படி சொல்கிறாரு ஜிம்மினோட அப்பா கேட்குறாங்க. இல்லைங்க, அது வந்துட்டு எனக்கு ஏதோ பார்க்குறப்பலாம் ஜிம்மின் ஏதோ ஹார்ட்டாக இருக்கா, நம்ம எதுவும் நம்மக்கிட்ட ஹைட் பண்ணுற மாதிரி தோணுது. இங்கே வந்து என் பையன் சாப்பிட்றான், ஒரு மாதிரி ரொம்ப முன்னாடி சாப்பிடாத ஒரு பையன் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, எனக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் ஜிம்மின் வந்து ஃபோர்ஸ் பண்ண மேரேஜுக்கு, நீ பண்ணி அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசிட்டேன். ஆனால் எனக்கு இப்போ நினைக்கும் போது ஹார்ட்டாக இருக்குது தெரியுமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஏன் என் பையனை ஃபோர்ஸ் பண்ணேன், ஏன் மேரேஜ் பண்ணி வச்சேன்னு தோணுது. அவங்க ஸ்கூல் லைஃப்பை ஃப்ரீயாக அவங்க என்ஜாய் பண்ணிக்க கூடாதா, நல்லா படிச்சிருந்துருக்கா, இன்னும் கொஞ்சம் டேஸஸ் போகட்டுமேனு எனக்கு தோணுது. உங்கள் ஃப்ரெண்டுக்காக நீங்கள் வந்து என்னோட பையனோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறோன்னு எனக்கு தோணுது சொல்லிட்டு ஜிம்னோட அம்மா ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அது என்னோட ஒரே பையன் சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இப்போ ஜிம்னோட அப்பா கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிற நீ சொல்கிறாங்க. அம்மா இல்லை, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், என்னோட ஜிமினி போல என்கிட்ட ஹாப்பியாக பேசுகிறான் ஃபோனில் பேசும்போது, ஆனால் அவன் ரியலாக ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் ஒரு ஃபேக்காக ஹாப்பியாக இருக்க மாதிரி பேசுறதுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாது. நான் அவனோட அம்மாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்னோட அம்மா சொல்கிறாங்க. அன்றைக்கி என் பையன் வீட்டுக்கு வந்தப்போ எப்படி சாப்பிட்றேன்னு தெரியுமா, அவன் வந்து அந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டான், நானே ஃபுட்டு வந்து ஃபீட் பண்ணுவான், சாப்பிட்றான்னு சொல்லுவோம், வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு இருப்பான். வேண்டாம்மா நான் ஸ்கூலில் போய் சாப்பிட்டுக்கிறேன், டேன் கூட போய் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு என்னென்னமோ சொல்லுவான், ரீசன் சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அன்றைக்கி வந்து பார்க்குறான் அப்படி ஃபுட்டு வந்து சாப்பிட்டுட்ருக்கான். அவன் சாப்பிட்றது எனக்கு வந்து நல்லா சாப்பிட்டு சந்தோஷம், ஆனால் அவன் அந்த மாதிரியே சாப்பிட்ணும், ஏதோ நல்லா சாப்பிடாத ஒரு பையன் மாதிரி ஒரு மாதிரி இருக்கே சொல்லி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. அப்போ ஜிம்மியோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஐயோ இப்போ மட்டும் அந்த பையன் வந்து மேரேஜ் பிடிக்காம தான் மேரேஜ் பண்ணி வச்சோன்னு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான். இப்போ என்னோடய ஃபேமிலி வந்து இப்போ என்னோடய ஒய்ஃபு என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணுவோம், அதை விட இப்போ எனக்கு ரொம்ப என் பையன் நினச்சிருப்ப கவலையாக இருக்கே சொல்லிட்டு ஜிம்மியோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. அப்படி இல்லைம்மா, அவன் உன்னோட ஹேண்ட்மேட் ஃபுட்டை மிஸ் பண்ணியிருப்பாம்மா, அந்த ரீசன் தான் மற்றபடி எதுவும் இருக்கா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறீங்க. ஆமாம், ஜங்கு ரொம்ப நல்லா போய் நல்லா குக் பண்ணுவான், நல்லா கொடுப்பேன், நல்லா அதை சமைச்சு கொடுப்பான், நீ கவலைப்படாத சொல்கிறாங்க. அதான் என்னோட பையனுக்கு எதுவும் தெரியாமல் நான் வளர்த்துட்டேன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மேரேஜே வேணாமா சொல்லிட்டு அழுதான். அப்புறம் மேரேஜ் டே அன்னைக்கு ஜங்குக்கு பார்த்ததுக்கப்புறம் ஹாப்பியாக இருக்குது, அப்படி நீங்கள் எனக்கு எது பண்ணாலும் அழுதாமல் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னான். ஹாப்பியாக இருந்தான். எனக்கு அதை பார்க்குறப்ப ஓகேன்னு தோணுச்சு. ஏன்னா இப்போ அவன் பேசுறது அதிகமாக பேச மாட்டேங்கிறான், எனக்கு எதுவும் கொஞ்சம் ஹர்ட் ஆகுதுங்க சொல்கிறாங்க.
இப்போயும் நான் சொல்லிடுறேன், என்னோட பையனை அப்படி ஏதாவது பிடிக்காம ஒரு இதை ஹர்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சா நான் அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுவேங்க. நாங்களாம் அப்படிலாம் ஹர்ட் பண்ணி வாழ வைக்க மாட்டோம், பார்த்துக்கோங்க. என்னோட பையனுக்கு இன்னும் நிறைய ஏஜ் இருக்குது, நான் வேறு மேரேஜ் கூட பண்ணி வச்சுட்டேன் சொல்லிட்டு ஜிம்மின் அம்மா சொல்கிறாங்க. ஜிம்மின் அப்பாவுக்கு மாதிரி இருக்குது, என்னம்மா பேசுகிறா சொல்கிறாங்க. ஆமாம், என்னோட ஜிம்மின் ஹர்ட் ஆனால் அப்படியே நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன். நான் இப்போ அப்போது ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லா பசங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது அவன் மட்டும் இதுக்கு அவனும் ஸ்கூல் போகிறான்னா வந்து எதுவும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஒரு நாள் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது அவனை பார்க்கறதுக்கு. அவன் அப்படிலாம் ஹர்ட் ஆனால் நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அம்மா சொல்கிறாங்க. இல்லைம்மா அப்படிலாம் கிடையாது, அவங்க ஹாப்பியாக தான் இருக்கா. நான் இன்னைக்கு போய் ஸ்கூலில் பார்த்துட்டு வருவா சொல்கிறாங்க. நீங்களா ஏன் வீட்டுக்கு போய் பார்க்கலாமே சொல்கிறாங்க. இல்லை ஸ்கூலில் போய் நான் பார்த்துட்டு வரேன், நான் ஆஃபீஸ் போகும்போது ஸ்கூலில் போய் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. சரி இப்போ நான் அப்படின்னா ஸ்கூல் போகிறீங்களா மதியம் போகிறேன் சொல்கிறாங்க. சரி அப்போ நீங்கள் மதியம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் லஞ்சு குக் பண்ணி தரேன் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்களா சொல்கிறாங்க. நீங்கள் குக் பண்ணி ஆமாம் நான் குக் பண்ணி தரேன் எடுத்துகிட்டு போங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினோட அப்பா ஆஃபீஸ் போகாமல் வீட்டில் தான் இருக்காங்க. மதியம் லஞ்சு அவங்க அம்மா குக் பண்ணி கொடுக்குறாங்க, இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அப்புறமா ஆஃபீஸ் போங்க சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மினோட அம்மா ஜிம்முக்கு பிடிச்ச ஃபுட்டு எல்லாமே மேக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் அந்த டேங்க் பிடிச்ச கூட நான் வச்சுருக்கேன், டேங்க் ஒயன் பிடிச்சதெல்லாம் வச்சுருக்கேன் கொடுங்க. அப்புறம் ஜங்குக்கு வந்து என்ன பிடிக்கலன்னு எனக்கு தெரியாது, அதனால் அவங்க காமனாக வச்சுருக்க ஃபுட்டு அவங்களுக்கு கொடுத்துருங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிடுறாங்க. இப்போது ஜிம்மினோட அப்பா தான் காரை ட்ரை பண்ணிட்டு வரும்போது யோசிக்கிறாங்க, ஜிமின் அங்கே பாரு, ஜிமின் வந்து ஹர்ட் ஆகிடக்கூடாது. நான் வந்துட்டு இப்போ என்னோடய ஃப்ரெண்டுக்காக தான் பண்ணினேன், அவன் ரொம்ப நான் நல்ல பர்சன், எனக்கு ரொம்ப சின்ன ஹெல்ப் பண்ணியிருக்கான். சரி அவன் என்னோட பையன் ஹர்ட் ஆகிருக்கான்னு நினச்சேன் அப்படி பண்ணேன். ஆனால் என்னோடய ஓன் சன் வந்து ஹர்ட் ஆனால் நான் பார்த்துட்டு இருக்க முடியாது, நான் பார்க்கணும் என்னன்னு சொல்லிட்டு. எப்படி இந்த பர்த்டே பார்ட்டி நடக்கும்னா அப்போ நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அவங்க அப்பாவும் வந்து வராங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிமின் அவங்க ஸ்கூலுக்கு தான் ஜிமினோட அப்பா வராங்க. ஜிமினுக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டு அந்த ஃபுட்டையுமே எடுத்துகிட்டு உள்ளே வராங்க. அவங்க ஒரு சார் பார்க்குறாங்க, மிஸ்டர் பார்க் சொல்கிறாங்க, இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப ரொம்ப ரிச்சான ஒரு ஸ்கூலு, மேக்ஸிமம் அங்கே படிக்கிறவங்களும் ரிச் கிட்டு தான், அதனால் இப்போ அவங்களுக்கு எல்லாருமே தெரியும். அப்படி ஜிமினோட அப்பா பிஸ்னஸ் மேன், அதனால் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. என்னதுக்கு சடனாக தெரியும் சொல்கிறாங்க. இல்லை ஜிமினு பார்க்க சொல்கிறாங்க, ஜிமினு பார்க்கணும் சரி வாங்க சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு லஞ்ச் டைம் தான் சொல்கிறாங்க, உங்கள் கேன்டீன் தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. சரி பார்த்துக்கிற சொல்லிட்டு ஜிமினோட அப்பா வராங்க. ஜிமினோட அப்பா வராங்க பின்னாடி இப்போ அங்கே வந்துட்டு கேன்டீன் தான் கரெக்டாக வராங்க. கேன்டீன் வரும்போது பின்னாடி பார்த்தா ஜங்குக்கு வேறு ஒரு டேபிள் உட்காந்துருக்காங்க. இங்கே ஜிமின்னு நம்ம இவங்களாம் ஒரு டேபிள் உட்காந்துருக்காங்க, ஃபுட்டு ஆர்டர் பண்ணல, ஜஸ்ட்டு உட்காந்துருக்காங்க. வந்து ஜிமினோட அப்பா பார்க்குறாங்க, என்ன இந்த இப்போ இன்னும் ஜங்க் தனியாக உட்காந்துருக்க சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஜங்க் வந்து பார்த்துட்டு இருக்கிறதையும் ஜிமினோட அப்பா பார்க்குறாங்க. ஆனால் ஜங்க் அப்படி அவர் பாட்டு கீழே குடிச்சு அவர் பாட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ டேரக்டாக வந்து ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிமின் டர்ன் பண்ணுறாங்க, அப்பா அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்க, நீங்கப்பா எதுக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை உனக்கு பாகத்தில் போடணும்னு வந்தேன்னு சொல்கிறாங்க. கையில் பார்க்குறாங்க, என்னப்பா டிஃபன் கேரியர் உனக்காக தான் எடுத்துகிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்துட்டு வைக்கிறாங்க மேலே. இப்போ எல்லோரும் பார்க்குறாங்க, சுகா ஜேஹோப்பு ஒய்யன்ட்டு எல்லாம் பார்க்குறாங்க. அங்கிள் என்னாச்சு சொல்கிறாங்க. இல்லை நான் இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் கம்மி தான் ஆஃபீஸில், சரி மதியமாக தான் போகணும்னு சொல்லி சொன்னேன்னா அதான் ஜிம்மில் அம்மா குக் பண்ணி கொடுக்குது, எனக்கு போய் கொடுங்கன்னு சொன்னாங்க. உங்கள் எல்லாருக்கும் கொடுத்துருக்கா சேர்த்து அப்படி சொல்கிறாங்க. அப்படியான்றாங்க. அப்படி சொல்லிட்டு எல்லாமே உட்காடுறாங்க. இப்போ வந்துட்டு ஜிம்மில் அப்பா திரும்பி ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு அப்படி டர்ன் பண்ணி உட்காந்து அப்படின்னா கீழே ஹெட்டை டவுன் பண்ணி தான் உட்காந்துருங்க, நிம்மறவே இல்லை. ஜிம்மில் அப்பாவுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருச்சு. அவங்க எதுவுமே கேட்காம ஃபுட்டை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் வந்துட்டு இல்லை ஏங்க நீங்களே தான் சாப்பிடுங்கன்னு வந்துட்டு சொல்லிட்டு அவர் ஜிமின் அப்போட ஹேண்ட் பிடிச்சி கூட்டிகிட்டு வர தள்ளி, அப்பா என்னாச்சு ஏன் சடனாக வந்திருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைடா ஜிமின் சாரின்னு சொல்கிறாங்க. அப்பா ஏன் நீங்கள் சாரி சொல்கிறீங்க சொல்கிறாங்க. இல்லைடா உன்னோட அம்மா ரொம்ப ஹர்ட் ஆகிருக்காங்க, எனக்கு வரும்போது கூட நான் ஏதோ நினச்சிட்டு வந்தா, இல்லை உண்மையில் சரியாயிடுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கே சொல்கிறாங்க. அப்பா ஒன்றும் இல்லைப்பா எல்லாம் சரியாயிடும் சொல்கிறாங்க. இல்லை ஜிமின் உண்மையாக சொல்கிறாங்க. ஏன் இந்த மேரேஜுக்கு நீ வந்து ஃபஸ்ட்டு வேணாம்னு சொன்னால் அப்படியே ஒத்துக்கிட்டா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு இவனா பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்த்து ஜங்குக்கா சொல்கிறாங்க. சரி அப்போ நீங்கள் வந்து மேரேஜுக்கு பண்ணிக்கன்னு சொல்கிறீங்களா. அப்போ அந்த பையன் யாருன்னு தெரியாமல் எப்படி மேரேஜ் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ வெட்டிங் டே அன்றைக்கி தான் பார்த்தேன் அது ஜங்குக்கு தான் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி நான் ஆசைப்பட்ட பையனே, நான் லவ் பண்ணுற பையனே வந்துட்டு அப்பா வந்துட்டு மேரேஜ் பண்ணி வைக்க போகிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தப்பா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம்ப்பா அப்புறம் சொல்கிறாங்க, உண்மையாக சொல்லாமல் அப்பாட்ட சொல்ல தாங்க சொல்கிறாங்க. இல்லைப்பா உங்களுக்கு லவ்வில் ட்ரஸ்ட் இல்லையாப்பா சொல்கிறாங்க. ட்ரஸ்ட் இல்லையா சொல்கிறாங்க. ஆமாப்பா உங்களுக்கு லவ்வில் ட்ரஸ்ட் இல்லையாம்மா, அவங்களுக்கு என்னை பிடிக்கலையா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னோட அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா உன்னை பிடிக்கலையா சொல்கிறேன். ஆமாப்பா அவங்களுக்கு என்னை பிடிக்கலையாப்பா, அதனால் அவங்களுக்கு லவ்வும் பிடிக்கலையா என்னையும் பிடிக்கலையா, நான் ட்ரை பண்ணுறேன்ப்பா, நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க, அங்கிள் வந்து ஹர்ட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து நான் பண்ண மாட்டேன் சரியா, நான் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன்ப்பா, அவங்ககிட்ட அவங்க கூட கொஞ்சம் க்ளோஸாக இருக்க ட்ரை பண்ணுறேன் பேசலாம் சொல்கிறாங்க. ஜிம்னோட அப்பாவுக்கு கேட்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா என் பையன் போய் எப்படி கஷ்டப்படுமா, அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுமா க்ளோஸ் ஆகிறதுக்கு, ஏன் அந்த பையனுக்கு லவ் ட்ரஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஜங்கோட அப்பா வந்துட்டு ஜங்கோட அண்ணா இறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை தாண்டி பெருசாக எதுவும் சொல்லலை. இந்த பையன் ஹர்ட் ஆகிருக்கான், அவனுக்கு வந்துட்டு யாரையுமே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு சாஃப்டான பையன் தான் அவனை மாற்றுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ஜிம்மினை மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு இதெல்லாம் கேட்க ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மின்னு சொல்கிறாங்க, அப்பா அம்மா கிட்ட சொல்லாதீங்க, நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதா சொல்லுங்கள், நான் ஹாப்பியாக இருக்கேன், கொஞ்சம் டைம் எடுக்கும், மேரேஜ் இப்போ தான் இருக்குது, ஸ்கூல் படிக்கிறாங்க அப்படின்னு இருந்தால் சொல்லுங்கப்பா, அம்மா ஹார்ட் ஆகிட வேண்டாம், நீங்களும் ஹார்ட் ஆகாதீங்க, நீங்கள் எனக்கு எப்போ நல்லது தான் பண்ணுவீங்க சரிங்களா, நீங்கள் ஒன்றும் ஒரு பண்ணாதீங்கப்பா, நான் கொஞ்ச நாள் சரியாயிடுவேன், அவங்க கொஞ்ச நாள் சேஞ்ச் ஆகிடுவான்ப்பா அப்படி சொல்கிறாங்க.
இப்போ ஜிம்மினோட அப்பாவால் இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நான் தப்பு பண்ணிட்டேன் நான் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா அதை நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மியோட அப்பாவும் ஜிம்மின் வந்துட்டு, அப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்கிறாங்கன்னா, சாப்பிட்டு தான் வந்தா சொல்கிறாங்க. அங்கே வா நீ வந்து சாப்பிட்டு சொல்லிட்டு ஜிம்மியோட அப்பா பக்கத்துலேயே உட்காடுறாங்க. ஜிம்மியோட அப்பா ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு கொடுத்துட்டு ஃபுட்டு வாங்கி வச்சுட்டு அவர் பாட்டு சாப்பிட்றாரு. கொஞ்சம் கூட டர்ன் பண்ணவே இல்லை. ஜிம்மியோட அப்பாவும் எதுவும் பண்ணாமல், அது மட்டும் இல்லைப்பா நாங்கள் எங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு ஸ்கூலாக இருக்கும் தெரியாது சொல்கிறாங்க. அப்படியே அதுக்கு அவன் யார்கிட்ட ஃப்ரெண்டாக கூட பேச மாட்டானா கேட்குறாங்க. பேச மாட்டாப்பா அப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம்மியோட அப்பாவும் எதுவும் பேசாமல் சரி நம்மளும் போய் பேச வந்துட்டு அமைதியாக இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் ஃபுட்டு வந்து கொடுக்குறாங்க. டேஸ்ட் சொல்கிறாங்க. அங்கிள் ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஆண்டி எப்பவுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக மேக் பண்ணுவாங்க ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா உங்களுக்கு பிடிச்சதுக்கு உனக்கும் எனக்கு பிடிச்சதெல்லாம் சேர்த்து தான் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஹாப்பியாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிறாங்க. ஜிம்மோட அப்பா ஜிம்மோட ஹக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, ஆனால் நீ ரொம்ப ஹர்ட் ஆகிடுது என்ன அப்படி ஹர்ட் ஆனால் சொல்லிட்டு நாங்கள் அப்பா வந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீ அப்போலாம் ஹர்ட் ஆகணும் ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இல்லைப்பா வேண்டாம், எங்கள் அங்கிளும் ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வச்சு தானே இதெல்லாம் பண்ணாங்க, உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டாங்க, பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. என்கிட்டயே அங்கிள் சொன்னாங்க கொஞ்சம் டைம் எடுக்கணும் அப்படி சொன்னாங்க. அப்போ ஜிம்மில் அப்பா நினைக்கிறாங்க ஃபுல்லாக உண்மையான சொல்லாமலே சொல்லிட்டாங்களே, நம்ம அவசரப்பட்டு மேரேஜ் பண்ணி வச்சுட்டோமோ அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நான் கொஞ்சம் யோசிச்சு பண்ணியிருந்துருக்கணுமோ சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி அப்பா நீங்கள் ஒன்றும் ஒரி போடாதீங்க, நீங்கள் ஆஃபீஸ் போங்கப்பா சொல்லிட்டு ஜிம்மின் அவங்க அப்பா கார் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு பாய் சொல்லிட்டு வந்துடுறாரு. இப்போது ஜங்குக்கு ஜிம்மோட அப்பா வந்து கூட தெரியாது, அவர் பார்க்கவும் இல்லை, அவர் எதுவுமே பண்ணல, அவர் பாட்டுக்கு அவர் கொண்டு அவர் ஒர்க் கொண்டு இருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 1 வீக் போகுது. இந்த வீக்கெண்ட் தான் ஜிம்மின் வந்து ஜங்குக்கிட்ட அவர் பர்த்டேன்னு சொல்லவும் இல்லை, இன்வைட் பண்ணவும் இல்லை. ஆனால் ஜிம்மினோட அம்மா நம்ம ஜங்கோட அம்மாவுக்குலாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பர்த்டே வருதுன்னு சொல்லிட்டு வாங்க அப்படி சொல்கிறாங்க. ஃபேமிலி அங்கே வந்துருங்க சொல்கிறாங்க. ஏன் அங்கே அப்படி சொல்கிறாங்க. இல்லை என்னோடய பையனோட பர்த்டே என்னோட வீட்லேயே செலிப்ரேட் பண்ண எனக்கு ஆசை அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே ஆனால் அவங்களும் ஓகே சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஒய்யனை 2 பேரும் கிஃப்ட் தான் வாங்க போயிருக்காங்க, இந்த கிஃப்ட்டை கொடுக்கலாம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா இல்லை அவனுக்கு அவன் நிறைய பெஸ்ட்டு கிஃப்ட்டாக கொடுப்பான், அவனுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணுமே சொல்லிட்டு அந்த ஒய்யன் தான் கிஃப்ட் பார்த்துருக்காங்க. கூட சுகா அண்ட் ஜெகோப்பு நின்றுட்டுருக்காங்க. ஜெகோப் பார்க்குறாங்க. எனக்கு இந்த ஜிம்முக்கு கிஃப்ட்டை நான் ரொம்ப பிடிக்கும், அது நல்லா அழகான ஒரு கிஃப்ட்டாக கொடுக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. நம்ம சுகாவுமே வந்துட்டு ஒரு கிஃப்ட் ஏதாச்சும் சூஸ் பண்ணுறாரு. 4 பேரும் கிஃப்ட் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அவங்க வந்துட்டு பர்த்டேக்கு தான் கரெக்டாக ரெடி ஆகுறாங்க. இந்த பக்கம் ஜங்கோட அம்மா ஜங்கு தான் கால் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வருவானே இன்னும் தெரியல சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க என்னம்மான்றாங்க. இல்லை இன்றைக்கி நீ இப்போ ஜிம்மினோட வீட்டுக்கு வரணும்னு சொல்கிறாங்க. ஜிம்மினோட வீட்டுக்கு எதுக்கு நான் வரணும்னு சொல்கிறாங்க. இல்லைடா அவங்ககிட்ட ஒரு சின்ன பார்ட்டி இருக்கு சொல்கிறாங்க. பார்ட்டிலாம் பிடிக்காது வரமாட்டேன் சொல்கிறாங்க. இல்லைடா அவனுக்கு பர்த்டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அவனுக்கு பர்த்டே தான், அவங்க வீட்டுக்கு வந்துடுறியா சொல்கிறாங்க. நீ வரலன்னா எதனா பிரச்சனை உண்டாவது தப்பாக நினைப்பாங்க, ப்ளீஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. என்னால் வர முடியாது சொல்கிறாங்க. ப்ளீஸ்டா வாடா சொல்கிறாங்க. இப்போது ஜங்குவே பார்க்குறாங்க. இங்கே ஜிமின் வந்துட்டு ரொம்ப அழகாக ரெடி ஆகுறாங்க. வந்துட்டு ரெடி ஆகிட்டு இப்போ வந்து வெளில வராங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கோட ஜிமின் ஒரு வார்த்தை கூட பேசலை. இவன் நார்மலாக நம்மள்கிட்ட பேசக்கூட மாட்டான், நம்ம பாட்டின்னு சொன்னால் இன்றைக்கி இதாக ஹர்ட் பண்ண போகிறான், நம்ம எதுவும் ஹர்ட் ஆக விட சொல்லிட்டு ஜிமின் பாட்டு வெளில வந்துடுறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா தான் நீ உன்னோட வீட்டில் ஏறி நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு உன்னை கூட்டிகிட்டு வரேன் சொல்கிறாங்க. இப்போ அவன் தனியாக போனால் அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க, அவன் தனியாக போனால் அவங்க பேரண்ட்ஸ் எதுவும் நினச்சிக்க மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜங்கோட அம்மா தான் கிஃப்ட்டெல்லாம் வாங்குறாங்க. ஏன்னா வாங்க மாட்டான்னு நினச்சிட்டு அவங்களும் ஒரு கிஃப்ட் வாங்குறாங்க. ஜங்கோட அப்பாவும் வராங்க. பார்க்குறாங்க. பர்த்டே அன்றைக்கி கூட ஒன்றா வர மாட்டேன் நான் சொல்லி கேட்குறாங்க. தெரியல சொல்கிறாங்க. இப்போ நம்ம போய் கூட்டிகிட்டு போகலாம் ஜங்குன்னு சொல்லிட்டு இவங்க இங்கே வராங்க. ஜிமின் டேரெக்டாக அவர் வந்துட்டு ஒரு கேப் புக் பண்ணி தான் வராரு வீட்டுக்கு. அங்கே வந்து வீட்டில் வந்து இறங்குறாரு. அங்கே பார்த்தா அவங்க அம்மா அவ்வளோ ரிலேட்டிவ்ஸ் வர வச்சுருக்காங்க. ஒரு மாதிரி நல்லா ரொம்ப கிராண்டாக வச்சுட்டு பண்ணியிருக்காங்க. அச்சோ அம்மா இப்போவே இப்படி தான், நான் தான் சொல்லுவேன் வேண்டாம் இவ்வளோ சொல்லிட்டு எதுக்கு இப்படி சொல்லிட்டு உள்ள வராரு. ஜிமின் அப்படி சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ரிலேட்டிவ்ஸில் பார்க்குறாங்க. ஜிமின் மேரேஜ் ஆகிடுச்சு சொன்னால் என்ன தனியாக வர சொல்கிறாங்க. இல்லை அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க, பின்னாடி வருவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியா அதுக்கு சரி வா சொல்கிறாங்க. இப்போ ஜிமினோட அம்மா தான் பார்க்குறாங்க. ஜிமின் பார்த்துட்டு எங்கே ஜங்குக்கு சொல்கிறாங்க. அம்மா அவங்க கொஞ்சம் ஒர்க்காக இருக்காங்க வந்துருவாங்கம்மா சொல்கிறாங்க. ஜிமினோட அம்மா எதுவும் சொல்ல சரி வா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ரொம்ப கிராண்டாக ஒரு ட்ரெஸ் வச்சுருக்காங்க. அம்மா எதுக்கும்மா அப்படி சொல்கிறாங்க. போட்டுக்கப்பா அம்மா உனக்காக ஆசையாக வாங்கியிருக்கேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் அந்த ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஜிமினோட அம்மா மேக்கப்லாம் பண்ணி விடுறாங்க. அம்மா இதெல்லாம் ரொம்ப அதிகமாக தெரியுதே சொல்கிறாங்க. பரவாயில்ல தங்கம் போட்டுக்கோ அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஃபஸ்ட்டு பர்த்டேலேயே சொல்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக ரெடி இருக்காங்க. ஜிமினோட அப்பா பார்க்குறாங்க. ஜங்கு ஏன்னு வரல சொல்லிட்டு அவங்க டேரெக்டாக ஜங்கோட அப்பாவுக்கே கால் பண்ணுறாங்க. ஹலோம்மா ஜோன்னு சொல்கிறாங்க. சொல்லி பார்க்குறாங்க. ஏன்னாச்சு ஜங்குக்கு எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் கூட தான் வரேன் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் கட் பண்ணிடுறாங்க. என்னோட பையனோட பர்த்டே இன்றைக்கி அந்த ஜங்கு எதனா ஹர்ட் பண்ணிட்டாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன், என் ஃப்ரெண்டோட பையனை கூட நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப கோவமாக தான் இருக்காங்க. ஏன்னா என்னோட பையன் ஹர்ட் ஆகிறான், எனக்கு அது தெரியுது, நம்ம அப்படி ஹர்ட் ஆகிறலாம் நான் விட மாட்டேன், ஏதோ கொஞ்சம் அளவுக்கு தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜிமின் ஜங்கு லவ் பண்ணுறான், அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் இவ்வளோ தூரம் அமைதியாக இருக்க சொல்லிட்டு அவங்களும் பார்க்குறாங்க. இப்போது ஒய்யன் ஜெஹோப்பு சுகா 4 பேர் வந்துடுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு. வந்துட்டு எல்லாம் கிஃப்ட் நின்றுருக்காங்க. ஜிம்மியோட அம்மா ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறாங்க. வாங்க சொல்கிறாங்க. ஒய்யன் போய்ட்டு ஹாப்பி பர்த்டே அம்மா மோச்சி அப்படி சொல்கிறாங்க. நம்ம போயிட்டு ஹாப்பி பர்த்டே மோச்சி பேபி அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம சுகா ஜெஹோப்பு எல்லாம் விஷ் பண்ணுறாங்க, கிஃப்ட்டெல்லாம் கொடுக்குறாங்க.
ஐயோ எதுக்கு கிஃப்ட்டெல்லாம் சொல்கிறாங்க. நீ மட்டும் எங்களோட பர்த்டேக்கு தேடி தேடி வாங்கி தரல அந்த அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஜிமினோட அம்மா ஆசையாக கொடுக்குறாங்கன்னு வாங்கிக்கப்பா சொல்கிறாங்க. சரிட்டு அவர் எல்லாத்தையும் வாங்கி வச்சுறாங்க. கரெக்டாக போய் ஜங்குக்கு அவங்களோட பேரண்ட்ஸ் தான் வராங்க. இங்கே ஜங்குக்கு வந்து கொஞ்சம் கூட ஜிமின் திரும்பி பார்க்கல, ஒரு கொஞ்சம் கூட இது பண்ணவே இல்லை. அவர் பாட்டுக்கு வந்து நின்றுட்டு இருக்காரு உங்கள் பேரண்ட்ஸ் கூட. ஜிமினோட அம்மா பார்க்குறாங்க. அப்போ கேட்குறாங்க, ஜங்குக்கு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ திரும்பி பார்க்குறாரு. என்ன ஆண்டி அப்படி சொல்கிறாங்க. இங்கே வா ஜிமின் பக்கத்துல நிலை சொல்கிறாங்க. கேக் கட் பண்ணுறா வா அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு வந்து வர மாட்டேன்ற மாதிரி ஜங்கோட அம்மா தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. போடா அப்படி சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது தெரியாது சொல்கிறாங்க. போடா ப்ளீஸ்டா சொல்கிறாங்க. நம்ம ஜிமின் ஜங்குமே வந்து பக்கத்தில் வராங்க, வந்து நிற்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஜிமின் வந்து கேக் கட் பண்ணுறாங்க. ஜிமின் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல நம்ம ஜங்கு கிட்ட. ஒரு பாட்டுக்கு நம்ம கேஷுவலாக கேட்க வந்து கட் பண்ணுறாரு. கேக் கட் பண்ணிட்டு டேரெக்டாக வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு தான் ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு அவர் ஜங்கு பக்கத்தில் எடுத்துகிட்டு போகல, யாராவது இவனால ஹார்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ ஜங்குவோட அம்மா எல்லாரும் பார்க்குறாங்க. ஜிமினோட அம்மா தான் ஜங்குக்கு ஃபீல் பண்ணுப்பா அப்படி சொல்கிறாங்க. ஜிமினோட அப்பாவுக்கு மாதிரி இருக்குது, இந்த பையன் கேட்க தட்டி விட்டுருவான்னு நினைக்கிறாங்க. இப்போ கரெக்டாக ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்காம்மா, வேண்டாம்மா ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது சொல்கிறாங்க. கூச்சமாக இருக்க என்னப்பா அவனோட ஹஸ்பண்ட் தானே ஃபீல் பண்ண அப்படி சொல்கிறாங்க. ஜிமின்மே சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் கேட்க வந்து கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி எடுக்கிறாங்க. ஃபீட் பண்ணால் கண்டிப்பாக தட்டி விட்டுருவான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயப்படுறாங்க. ஜங்கோட அம்மாவை பார்த்து ஜங்கு மறைக்கிறாரு. ஐயோ ஃபீட் பண்ண என்ன ஆகிடு சொல்லிட்டு, இல்லை வேண்டாம் நிறைய பேர் இருக்காங்க, சின்ன பசங்க தானே ஒரு மாதிரி கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க, வேண்டாம் சொல்லிடுறாங்க. தனியாக இருக்கும்போது கூட ஃபீல் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஜிமினோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இதில் போய் என்ன இருக்குது, மேரேஜ் ஆகிருக்கு, அதுவும் இப்போ லவ் பண்ணுற பசங்களே வந்துட்டு அப்படி ஃபீல் பண்ணிக்கிறாங்க பேரண்ட்ஸ் முன்னாடி. இவங்க மேரேஜ் ஆகிருக்கு, இதில் போய் என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜிமினோட அப்பா இல்லை ஒன்றும் இல்லை சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ அமைதியாக இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு பார்ட்டி அந்த இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ டே சுகா நம்ம ஜேகப் ஓயன் எல்லாம் ஒன்றா சாப்பிட்ருக்காங்க. ஜிமின் போய்ட்டு அவங்க கூட வந்து உட்காந்துருக்காரு. அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு சரி இப்போ நாங்கள் கிளம்புறோம் சொல்கிறாங்க. ஏன்னா சரி அவங்க சொல்கிறாங்க, இல்லைடா எங்களுக்கு ஒர்க்லாம் இருக்குது, சரி நாங்கள் அவனோட பர்த்டேன்றக்காக வந்தோம், உங்கள் பேர் நீ கேக் கட் பண்ணிட்டேன், எல்லாமே முடிச்சிச்சு, நாங்கள் கிளம்புறோம், நாளைக்கு ஸ்கூலில் பார்க்கலாமா சொல்கிறாங்க. நம்ம எவ்ரி இயர்ஸ் நாங்கள் வந்து உங்க கூட நம்ம டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம். இப்போ ஜங்கு கொஞ்சம் ஃபேமிலியாக இருக்காங்க, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி சரி ஓகே சொல்லிட்டு எல்லாரும் ஹக் பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிமின் மட்டும் தான் இருக்காங்க. இப்போ ஜங்கோட அம்மா தான் இருக்காங்க. ஜங்கோட அம்மா ஒரு கிஃப்ட் எடுத்து ஜிமின் கிட்ட வராங்க. கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் அது இருக்குது. நான் ஜிமினோட பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட கெஸ்ட்லாம் வந்துருக்காங்க, அவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கோட அம்மா வந்துட்டு ஜிமின் கிட்ட இந்த ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஜிமின் வாங்கிக்கிறாங்க. தேங்க்ஸ் ஆண்டி அப்படி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி ரொம்ப ஃபேஸ் வந்து ரொம்ப சேடாக இருக்குது. ஏன்னா ஜங்கு ஸ்டில் ஒரு ஹாப்பி பர்த்டே கூட சொல்லவே இல்லை, ஒரு மாதிரி இருக்குது. இப்போது கேட்குறாங்க, ஆண்டி உங்கள்கிட்ட ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. தப்பாக நினச்சிக்க மாட்டேப்பா சொல்லுன்னு சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கு ஏன் இப்படி இருக்காங்க, ஜங்குக்கு என்ன ஆச்சு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இது ஜங்குக்கு அப்படியே அங்கே வந்துட்டு போகிறவங்க அம்மாவை தேடி கிளம்புறேன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க வந்து கேட்குறத பார்த்துட்டு எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் டர்ன் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க, பாரு ஜங்குக்கு அப்படி பேசாத, அவனுக்கு உனக்கு தெரிஞ்சுக்க ரைட்ஸ் இருக்குது, இதில் போய் என்ன இருக்குது, ஏன் உனக்கு தெரிஞ்சிக்க கூட சொல்கிறாங்க, உனக்கு பாஸ்ட் லைஃப்பை தெரிஞ்சுக்கூட சொல்கிறாங்க, என்னை பற்றி தெரிஞ்சுக்க நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு அம்மா ஜங்குக்கு என்ன பேச சொல்கிறாங்க. இவன் நேரத்தில் ஜங்கோட அப்பாவும் வந்திருக்காங்க. இப்போ ஜிமினோட பேரண்ட்ஸும் அவங்க கெஸ்ட்டுக்கிட்ட கவனிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, ஏன் அவங்களை பற்றி தெரிஞ்சிக்கூடாது ஜங்கு சொல்லலாம், உங்களோட ஒய்ஃப் தானே சொல்ல, நான் உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிக்கூடாதா அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் அப்படி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சிக்கூடாதா, உங்களுக்கு ஏன் லவ் இல்லை ட்ரஸ்ட் இல்லை, ஏன் உங்களுக்கு வந்துட்டு லவ் வந்து பிடிக்கல சொல்லிட்டு தெரிஞ்சிக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. தெரிஞ்சிக்கக்கூடாது, அதுக்கு உனக்கு ரைட்ஸ் இல்லை சொல்கிறாங்க. ஆனால் ஏன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஜிம்முக்கு ரொம்ப கோவம் வருது. நான் ஏன் அப்படி தெரிஞ்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கா. ஜங்கு வந்துட்டு நம்ம ஜிம்மில் வந்து பேசுகிற பழைய ஸ்லாப் பண்ணிடுறாங்க. அங்கே பாரு உன் லிமிட்டை கிராஸ் பண்ணால் அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மாவுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. டே என்ன பண்ணுற சொல்கிறாங்க. அது பர்த்டே அதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால ஒரு நிமிஷம் அவங்க கொஞ்சம் ஒரு ஐஸ் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு இது நடந்துருது. அங்கே பாரு என் லைஃப்பில் இப்போ இந்த மாதிரி எதனா கிராஸ் பண்ணணும்னு நினச்சா அவ்வளோதான், உனக்கு கொண்டுடும் பார்த்துக்கோ, என்னை பற்றி கேட்க தெரிஞ்சுக்க நீ யார், என்னை லவ் பண்ணுறதுக்கான தகுதி உனக்கு இல்லை, நான் லவ் நம்ப மாட்டேன், நீ உன் லவ் எல்லாமே ஃபேக் ஓகேவா புரிஞ்சுக்கோ சொல்லிட்டு இதுக்கு மேலே லைஃப்பில் வரவே வராது சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஜிமினை வந்துட்டு ஸ்லாப் பண்ணிட்டு கத்துறாரு. அப்படின்னா அவர் ஜிமினை பார்த்து பேசல, அவர் கோவத்தை அப்படியே கத்திட்டு இருக்காரு. அவர் பாஸ்ட் மெமரிஸில் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ இங்கே ஜங்கோட அம்மா தான் ஜிமின் அது வந்து சொல்லிட்டு திரும்பிட்டாங்க. ஜிமினை காணும், ஜிமின் அப்படி சொல்லி பார்க்குறாங்க. ஜிமினை காணும் ஷூ சொல்லிட்டு ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. ஜங்கோட அப்பா ஜிமினை அடிச்சதுமே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ஐயோ தெரிஞ்சால் என்ன ஆகும், பார்க்குக்கு தெரிஞ்சா அப்படி சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமினே காணும். பார்க்குறாங்க. சிட்டி எங்கடா ஜிமின் சொல்கிறாங்க. இருங்க ஏங்க ஜிமின் எங்கே சொல்கிறாங்க, இங்கே தானே இருந்தான்னு சொல்லி பார்க்குறாங்க. போய்ட்டு உள்ளெல்லாம் பார்க்குறாங்க, காணும். ஐயோ கடவுளே சொல்கிறீங்க, என்னடா பண்ணியிருக்க இது அப்படி சொல்லிட்டு ஜங்கோட அம்மா ஜங்கோட அடிக்கிறாங்க. என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க எதுக்கு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பற்றி என்னோடய பாஸ்ட் லைஃப் அவங்க எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன உனக்கு பாஸ்ட் லைஃப், என்ன பாஸ்ட்னு சொல்லிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட அப்பா கத்துறாங்க. இப்போ அங்கே பாரு நீ இப்போ என்ன பண்ணியிருக்க தெரியுமா, இன்றைக்கி உண்மையாகவே நீ என்னோட பையன் சொல்லிக்கிறது எனக்கு அவ்வளோ இதாக இருக்குது, நீ உன்னோட அண்ணா இறந்ததுனால தான் இப்படி இருக்கன்னு நினச்சேன், இன்றைக்கி தான் தெரியுது உண்மையாக உன்னோட அண்ணா இறந்து போகிறேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, இன்றைக்கி உன்னோட அண்ணாவோட பிளேஸை நான் ஜிமினை பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க அப்பா அப்படி சொல்கிறாங்க. என்னோட அண்ணா பிளேஸை ஜிமின், ஆமாம் நான் உன்னோட அண்ணா பிளேஸை ஜிமினை தான் பார்க்குறேன்,
ஏன்னா அங்கே பாரு அவன் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறான்னு சொல்லி ஏமாத்திட்டு சீட் பண்ணிட்டு போனதுனால தான் அவன் இறந்து போனான். அந்த லவ் தான் அந்த பையனை தாங்கிக்க முடியாமல் போனான். சேம் இன்னைக்கு நீ அந்த பையன் தான் ஜிம்மின் கொடுக்குற சொல்கிறாங்க. உன்னோட அண்ணா பிளேஸ் தான் இப்போ ஜிம்மின் இருக்கான். அதே மாதிரி ஒரு பர்சன் ட்ரூவாக லவ் பண்ணிவிட்டு அந்த பர்சன் நம்மளை வந்து லவ் பண்ணாமல் இந்த மாதிரி ஹர்ட் பண்ணுறாங்க பாரு, அவங்கள பற்றி தெரிஞ்சிக்க விடாமல் அவங்களுக்கு லவ் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாரு, அந்த பிளேஸ் தான் இப்போ ஜிம்மின் இருக்கான். அவன் அவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கான். உன்னை மேரேஜ் அன்னைக்கே நான் வந்து சொன்னேன், உனக்கு தெரியுமா உனக்கு ஜிம்மினுக்கு உன்னை பற்றி எதுவுமே தெரியாது, உன்னை மேரேஜ் பண்ணிக்கோ நான் போய் சொன்னேன், இந்த மாதிரி பையன் வந்து லவ் பண்ண மாட்டான் உன்னு சொன்னேன். அப்போ என்ன சொன்னான்னு தெரியுமா சொல்கிறாங்க, ஜங்க் பார்க்குறாங்க. அவங்க என்னோட லைஃப் லாங் என்ன லவ் பண்ணலாம் கூட பரவாயில்ல, நான் அவங்கள மட்டுமே அவங்க கூட இருந்தால் மட்டும் போதும், நான் அவங்கள பார்த்துக்கிறேன், அவங்க கூட வேறு எனக்கு எந்த லைஃபும் வேண்டாம், அவங்க என்ன அப்படி பார்த்துக்கணும் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் அவங்க ஹாப்பியாக இருந்தால் மட்டும் போதும் அவங்க லைஃப்பில், அவங்களுக்கு லவ் ட்ரஸ்ட் இல்லையா இருந்துட்டு போட்டும், அவங்க அப்படின்னா எதனா ஹார்ட் ஆகிருக்காங்களா அதை நான் க்யூர் பண்ணிடுறேன், நான் அவர் கூட வாழணும்னு நினைக்கிறேன், அவரை நான் ட்ரூவாக லவ் பண்ணுறேன், அவர்கிட்ட நான் லவ் வந்து எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான்னு சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அப்போ எனக்கு லவ்வில் அங்கே பாரு, இன்னொரு டைம் லவ்வில் ட்ரஸ்ட்லாம் சொல்லிச்சிக்கேன், அப்படி என்ன பண்ணுறது, என் பையனை கூட பார்க்க மாட்டேன், கொண்டு போடுறேன் உன்னை, நீ ஒரு பையனா எனக்கு, நான் என்னோட பையன் ஃபஸ்ட்டு பையன் இறந்து போன போது அவன் அப்போ ரொம்ப கோவப்பட்டேன், அவன் கோழையாக இருந்து இறந்து போயிட்டானே, ஒரு பொண்ணு சீட் பண்ணிட்டான்றதுக்காக தாங்கிக்க முடியாமல் இறந்து போயிட்டானே சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாரு. அது மீளவே முடியல என்னால். ஆனால் இன்றைக்கி நான் நினைக்கிறேன், இன்றைக்கி ஜிம்மின் உனக்கு லவ் பண்ணிட்டு கஷ்டப்படுற மாதிரி இப்போ அவனால் அந்த பையனை தாங்கிக்க முடியல. அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு தோணுது, உன்னோட அண்ணா வந்துட்டு அந்த பையனை தாங்கிக்க முடியாமல் இறந்து போயிருக்கான். அவன் சூசைட் பண்ணிக்கும் போது சொன்னான், அந்த லெட்டர் லேடிஸ் தானே, அப்போ என்னால் தாங்கிக்க முடியாத பையனை சொல்லும்போது கோவம் வச்சு அதை பார்க்கும்போது அப்படின்னா லவ் அப்படி இருந்தால் பெரிய லவ் பண்ணிட்டான், அந்த பொண்ணு கேவலம் ஒரு பொண்ணு சீட் பண்ணி போயிருக்கு, அதுக்கு போய் அவன் இறந்து போயிருக்கானே தோணி ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்படி ஒரு பையனா சொல்லிட்டு இந்த மாதிரி சீட் பண்ணிட்டு போய் ஏமாந்து வந்து இறந்து போயிட்டானே, சூசைட் பண்ணிட்டானே, ஒரு பொண்ணுக்கிட்ட போய்ட்டு ஏமாந்துருக்கானே சொல்லிட்டு ரொம்ப கோவம் வந்துச்சு. இன்றைக்கி ஜிம்மில் பார்க்கும்போது ஒரு ட்ரூ லவ் எவ்வளோ பையனை கொடுக்கும், எவ்வளோ வந்துட்டு ஹர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்க முன்னாடி ஏங்குறதையும் இன்றைக்கி உன்னை பார்த்து அவன் அப்படி இருக்கிறதையும் நினைக்கும் போது அவன் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கொண்டு தான் நினச்சான், வேறு எதுவும் நினைக்கலையே, உன்னை பற்றி தெரிஞ்சுட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டான், நாங்கள் எல்லோரும் மேரேஜ் பண்ணி வச்சோம், அவனை சீட் பண்ணுற பையனை அவனை அப்படி சொல்கிறாங்க. இப்போ உண்மையாக அவனோட அண்ணா என்ன லெட்டர் எழுதுன்னு உங்களுக்கு தெரியுமா, ஜங்குக்கு நீ யாரையும் இந்த மாதிரி வந்து ஹர்ட் பண்ணுறாத, ஏமாத்திராத, ஏன்னா சின்ன வயசுல உன்னை நீ யாரும் தொட்டாலே தட்டி விட்டுருவா, உனக்கு அது பிடிக்காது. அப்போ வந்து உன்னோட அண்ணா சொல்லுவார், அப்படி நம்மளை ஒருத்தவங்க வந்து ட்ரூவாக ஒரு பாஸ்டரும் தொடும்போது உனக்கு தட்டி விடக்கூடாது, தப்பு அப்படின்னு நான் வந்துட்டு உன்னோட அண்ணா சொல்லுவான். அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா, நீ ஈஸியாக ஹர்ட் பண்ணிடுவானா, மற்றவங்க அதுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும் தெரியுமா, நீ தட்டி விடுறா எனக்கு ஷையாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க ஆப்போசிட்டில் இருக்கக்கூட தெரியாது போய் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பிடிக்காம சொல்கிறாங்களோ, நம்ம அவங்க டிசர்வான பர்சன் இல்லையோ, நம்மளை பார்க்குறதுக்குன்னு வேறு மாதிரி இருக்கா அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அந்த ஒரு ரீசனால் தான் அவங்க அண்ணா அவங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவான், அந்த மாதிரி பண்ணக்கூடாது, தப்புன்னு சொல்லிட்டே இருப்பான். அவன் இறந்து போகும்போது கூட என்ன சொல்லிட்டு எழுதிச்சு தான் நீ சொல்கிற, என்னோட அண்ணா லவ்னால தான் இறந்து போயிட்டாரு, லவ் பண்ணால தான் இறந்து போயிட்டாரு, அதனால தான் லவ்வே வேணாம், லவ்லாம் ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உன்னோட அண்ணா ஃபேக்காக இருந்தால் உன்னோட அண்ணா ட்ரூவாக தான் லவ் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன்னோட அண்ணா ஃபேக்குன்னு நினைக்கிறியா சொல்கிறாங்க, உன்னோட அண்ணா லவ் பண்ணது ஃபேக்குன்னு நினைக்கிறியா சொல்கிறாங்க. இல்லை என்னோட அண்ணா ட்ரூவாக லவ் பண்ணாரு, அதனால தான் அவர் இறந்து போயிட்டாரா, அவதே தான் இப்படி ஜிம்மின் பண்ணுறாரு, ஜிம்மின் அப்போ தான் அதான் பண்ணுவான் கொஞ்சம் டேஸ் போனான்னு சொல்கிறாங்க. அப்பா அப்படி சொல்கிறாங்க, ஆமாம் அதான் பண்ணுவான். இப்போ உன்னோட அண்ணா ஒரு பொண்ணை லவ் பண்ணி இறந்து போயிருக்காரு அப்படின்னா இப்போ ஜிம்மினுக்கு கூட எதாவது கொடுக்குறா, இப்போ அவரும் அவனும் ட்ரூவாக லவ் பண்ணுறான், ஆனால் நான் ஒன்றும் அந்த பொண்ணு மாதிரி என்னோட ஜிம்மினை நான் ஏமாத்திட்டு சொல்கிறாங்க. ஆமாம் அதுக்கு அந்த பொண்ணுக்கு உனக்கு பெருசாக என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, அவள் ஆமான்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு விட்டுட்டு போயிட்டா, நீ வந்துட்டு இல்லை அப்படி சொல்லிட்டு ஹர்ட் பண்ணுறா, அவ்வளோ தானே ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட்டு. ஏன் உங்களை ட்ரூவாக ஒரு பர்சன் லவ் பண்ணுறது மட்டும்தான் அவங்களோட தப்பா, அதை தாண்டி அவங்க வேறு என்ன தப்பு பண்ணிட்டாங்க சொல்லு. உன்னுடைய அண்ணா என்ன தப்பு பண்ணா, ஜஸ்ட் அந்த பொண்ணு ட்ரூவாக லவ் பண்ணா, அதை தாண்டி எதுவுமே பண்ணல, அந்த பொண்ணு தான் அப்ரோச் பண்ணா, லவ் பண்ணா, ஏமாற்றிட்டு போயிட்டா. இங்கே ஜிம்மின் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணுறான், அதுவும் எல்லாம் எப்படின்னு தெரிஞ்சு உன்னோட கோல்டு அந்த பொண்ணு வந்து நான் அண்ணாவோட மணிக்காக மட்டுமே லவ் பண்ணி ஏமாத்துறான். இவன் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவ்வளோ செல்லமாக வளர்ந்த ஒரு பையன், ஒரே பையன், நீனா 2 பசங்க நம்ம வீட்டில், உங்களை விட அதிகமாக லவ் கேரோட வளர்ந்த ஒரு பையன். ஆனால் உனக்கு வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ண பார்த்ததும் பிடிச்சிருந்துருக்கு, எந்த நாளும் தெரியல, உன்னை பார்த்து உனக்கு பிடிச்சிருச்சு, அவன் ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள், நான் நல்லா பார்த்துப்பேன் ஜங்குக்க, என்னை வந்து நம்பி வந்து மேரேஜ் பண்ணி வைங்க, நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் ஆனதுக்கு அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொன்னான். நான் பார்த்தேன், ஐயோ எனக்கு இப்படி ஒரு சனியில் ஆகும், என்னோட பையனை வந்து ஹாப்பியாக பார்க்க போகிறேன்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி நான் பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு தோணுது. உன்னோட லைஃப்பில் வந்துட்டு நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க கூடாது, ஒரு பர்சன் போய் வந்துட்டு மேரேஜ் பண்ணி வச்சிருக்கேன், என்னோட ஜிம்மினுக்கு போயிட்டு அப்படி சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. என் ஃப்ரெண்டோட சன்னாக இருந்தாலும் அவன் என்னோட பையன் மாதிரியா, அவன் அவ்வளோ கேரிங்காக பேசினான். ஒவ்வொரு டேவுமே வந்துட்டு நாங்கள் 2 பேரும் ஹார்ட்டாக இருக்கோம்னு தெரிஞ்சதுலேருந்து ஒவ்வொரு டேவும் ஃபோன் பண்ணுவான், அங்கிள் நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்கள் ஓகேவா, நீங்கள் எதை நினச்சி ஒரி பண்ணாதீங்க, அண்ணா இறந்து நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்கன்னு சொல்லிட்டு. ஜென்னி அங்கே இறந்ததை பற்றி அவ்வளோ ஒரி பண்ணான் தெரியுமா. அவனுக்கு அவங்க இறந்துருக்காங்கன்னா தெரியுமா தவிர அவங்களுக்கு எதனால் இறந்தாங்க இந்த மாதிரி ஒரு லவ் அப்படி எதுவுமே தெரியாது. அப்படி இருந்தும் கூட அவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணாங்க, ஏதோ உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாங்க தான் அவன் நினச்சிட்டு இருக்கான் தெரியுமா. அவங்ககிட்ட நான் உண்மையை சொல்லாதப்போ கூட அவ்வளோ லவ் கேரோட இருக்கான். இந்த மாதிரி தெரிஞ்சால் இந்த நாள் தான் ஹர்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சால் அவன் இன்னும் உனக்காக என்னன்னாலும் பண்ணுவான் தெரியுமா, உனக்காக லைஃப் லாங் வெயிட் பண்ணுவான். ஆனால் அப்படி ஒரு பையனை போய் ஹர்ட் பண்ணுற, ஸ்லாப் பண்ணுறல, நீ உனக்கு அவனை ஸ்லாப் பண்ண உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்குது, நீ யார் அவனை ஸ்லாப் பண்ணுறதுக்கு, உனக்கு லவ்வே அவன் மேலே இல்லைன்றப்போ உனக்கு ஹஸ்பண்டாக நீ அவனை ஏற்றுக்காதப்போ நீ எப்படி அடிச்ச சொல்லிட்டு
ஜங்கோட அப்பா ரொம்ப ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறாங்க. இப்போ அவன் எங்கே போனான்னு தெரியல சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிமின் ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அவங்க அண்ணா ஒரு வேர்ட்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க அண்ணோட வேர்ட்ஸ் தான் ரிமெம்பர் ஆகுது. இப்போது ஒரு பாஸ்டில் போகிறேன்டா ஜங்குக்கா, இங்கே பாரு எனக்கு தெரியும் அண்ணா அண்ணா வந்துட்டு நீ இந்த லெட்டர் படிக்கும்போது இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, ஆனால் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் ஒன்று ட்ரூவாக ஒரு பர்சன் லவ் பண்ணாங்கன்னா அவங்கள மட்டும் எந்த ஒரு இதுக்காகவும் விட்டு கொடுத்துடாத, சீட் பண்ணாத, அவங்கள பத்திரமா வச்சுக்கோ சரியா. உனக்கு லவ்வே இல்லை கூட அவங்கள ஹர்ட் பண்ணாத, ஹர்ட் பண்ணாமல் சொல்லிவிடு அவங்கள பிடிக்கலனா கூட. ஆனால் அப்படி ஹர்ட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து காயப்படுத்தாத, ஃபேக் லவ் மட்டும் சொல்லிடாத. ஏன்னா நீ எல்லாரையும் தட்டி விடுவோம், உனக்கு பிடிக்காது எனக்கு தெரியும். ஆனால் நான் வந்து லவ் பண்ணேன், நான் தப்பான பர்சன் தான் லவ் பண்ணிட்டேன், நான் ட்ரூவாக லவ் பண்ணேன், நான் தப்பான ஒரு பர்சன் லவ் பண்ணிட்டேன். ஆனால் நீ வந்துட்டு உன்னை யாராவது லவ் பண்ணாங்க ஃப்யூச்சரில், நீ யாராவது லவ் பண்ணுறேன்னா அவங்களுக்கு ட்ரூவாக இரு, உண்மையாக இரு அப்படி சொல்லிட்டு போயிருப்பாங்க. அவங்க லவ் பண்ணாங்கன்னா அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. அப்படி உனக்கு பிடிக்கலனா கூட அவங்கள ஹர்ட் பண்ணாமல் இரு, அவங்க தப்பான முடிவு எடுக்கிற மாதிரி விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க அண்ணா சொல்லியிருப்பாங்க. அந்த லெட்டரில் வந்துட்டு அவங்க அண்ணா வந்து சூசைட் பண்ணி தானே இறந்து போயிருப்பாங்க. ஓகேங்களா. இதை வந்துட்டு ஜங்கு நினச்சி பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் அந்த மாதிரியா, இல்லை ஜிமினை நான் லவ் பண்ணல, ஆனால் எனக்கு ஜிமின் வந்து அந்த மாதிரி ஆகிடக்கூடாது சொல்லிட்டு இப்போ அப்பா ஜிமின் சொல்கிறாங்க என்கிட்ட பேசாத, எட்ட போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட அப்பா சொல்கிறாங்க. ஜங்கு வேகமாக நடக்கிறாங்க. எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க. அந்த வீடு ஃபுல்லாக பார்த்தா காணும், கெஸ்ட் மட்டும் தான் இருக்காங்க. ஜங்குக்கு வேகமாக வெளில வந்துடுறாங்க. இப்போ ஜிமினோட அம்மா தான் வந்துட்டு எல்லா கெஸ்ட்டுமே கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துருப்பா கூட்டிகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நம்ம கரெக்டாக ஜங்கோட அம்மா கிட்ட தான் வராங்க. ஜங்கோட அம்மா ரொம்ப அழுறாங்க. என்ன ஆகும் அந்த பையனுக்கு, எதனா ஆகிட்டா என்ன பதில் சொல்லுவோம் சொல்லிட்டு பாவமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிமினோட அம்மா வந்துச்சு எங்கள் சிஸ்டர் அப்படி சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க, எங்கே நம்ம ஜிமின் காணும் சொல்கிறாங்க. ஜிமின் எங்கே சொல்கிறாங்க. அது வந்துட்டு சொல்கிறாங்க ஜங்கோட அப்பா இல்லை ஜிமின் ஜங்கோ வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க சொல்கிறாங்க. வீட்டுக்கு கிளம்பிட்டாங்களோ, ஆமாம் கிளம்பிட்டாங்க சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, இல்லை அவங்க ஏதோ தனியாக பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க போல சொல்லிட்டு ஜங்கோட அப்பா போய் சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மா ஷாக்காக பார்க்குறாங்க. ஆமாம் அவங்க எங்கே வெளில போயிருக்காங்க சொல்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க சொல்கிறாங்க. சொல்லிட்டு போயிருக்கலாமே சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோட அப்பா தான் நீங்கள் இருங்க எனக்கு கொஞ்சம் ஒர்க்கர் சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்கே போகிறாங்க தெரியல, 2 பேரும் நான் போய் தேடுவோம் சொல்லிட்டு போகிறாங்க. கரெக்டாக அங்கே ரைனி ஸ்டார்ட் ஆகுது. சரி ஓகேடா, இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.